ஹலோ காய்ஸ், ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி எனக்கு எதுவுமே வேலை இல்லை, ஏன்னா அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்க. ஜஸ்ட்டு நான் காய் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் டீ குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அத்தை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாம் ஊர்லேருந்து வந்தால் எப்பயுமே நாங்கள் ரைஸ் அதான் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஒன்றா செஞ்சுருவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் சாதம் சாம்பார் பொரியல் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பால்வாடி கூப்பிட்ருந்தாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்க அங்கன்வாடி, தமிழ்நாட்டில் பால்வாடின்னு சொல்லுவாங்கல்ல, அது அங்கே கூப்பிட்ருந்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கும் கிருத்திவிக்குக்கும் ஃபுட்டு கொடுக்கறதுக்காக. நம்ம ஊரில் சத்துணவு மாவு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுமாரி இங்கே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. வரத்துக்கு தான் நானும் கிருத்திவிக்கு அத்தை 3 பேர் போயிருந்தோம். சார் அங்கே போய்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அங்கேருந்து வரவே கிடையாது. என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா, சத்துணவு மாவு, பச்சை பயிறு, காஞ்ச மிளகா, பால் பவுட்ரு, அப்புறம் 21 எக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் சாம்பார் பொடி கொடுக்குறாங்க. அப்புறம் பனை வெல்லம் மாதிரி, நாட்டு வெல்லம் மாதிரி, அது, உப்பு, சர்க்கரை, அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியோடவே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தெரியாதவங்களாம் போய் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.